வணக்கம். விஜய் பாஜக விமர்சனம் பண்றாரு அப்படின்னா, விஜய் விமர்சனம் பண்றது ஏத்துக்கக்கூடியது தான். ஆனா, விஜய் கூட நடிச்ச நடிகை திரிஷாவ ஏன் நயினா நாகேந்திரன் விமர்சனம் பண்ணாரு? அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. இதுக்கு எதிர்க்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிக்கலாம். திமுக, விசிக, சம்பந்தப்பட்ட கட்சி தாவேகா இவங்க விமர்சனம் பண்றது கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா, என்டிஏ கூட்டணியில் இருக்க டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் இவங்க கூட மிகப்பெரிய அளவுல நயினா நாகேந்திரன் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இது பாஜகவுக்கு ஒரு இழிவு தான் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படி என்ன விஜய் பேசினாரு அப்படின்னா நயினா நாகேந்திரன் விஜய்க்கு விமர்சனம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை இப்போ அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக இப்போ ஸ்டாலின் கையில் இருக்குது. இப்போ யாரோட அட்ரஸ்லயோ யாரோ இப்போ அரசியல் கட்சியை வச்சு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு சவால் விடுறேன். உங்களுக்கு தில்லு இருக்கா, திராணி இருக்கா, சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பிங்க. சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குறீங்கன்னு பாருங்கள். என்னைய போல் கட்சி ஆரம்பிக்க முடியுமா? 30 ஆண்டு காலமாக ஒரு மக்கள் இயக்கமாக இருந்து இன்றைக்கி 2 வருஷத்தில் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு 30% வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்னால் ஏற்படுத்த முடியுது அப்படின்னா, நீங்கள் 75 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக ஒரு கட்சி இருக்கிறது, யாரோ ஒருத்தங்க ஆரம்பித்த கட்சியை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஜவுடால் பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார். உங்களுக்கு என்கிட்ட தாவேகாவுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. தாவேகாவுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? நீங்கள் கொள்ளையடிக்கிறத மட்டும்தானே குறியாக வச்சுருக்கீங்க. 2 கட்சியும் மாறி மாறி தானே கொள்ளையடிக்கிறீங்க. உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லையா? எல்லாத்து மேலேயும் தான் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதிமுக மேலே ஒரு சைடு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா, அதை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை கண்டுக்கிறதே இல்லை. அதே போல் இவங்களும் கொள்ளையடிக்கிறாங்க. அதே சமயத்தில் அதிமுக இந்த சைடு ஆட்சிக்கு வருது அப்படின்னா, திமுக அடித்த கொள்ளைகளை பற்றி பெருசாக விமர்சனம் பண்ணுறதுல அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. 2 பேரும் மாற்றி மாற்றி தான் கொள்ளையடிக்கிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாஜக கூட நேரடியாக ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கூட்டணி வைக்கிறார். திமுக மறைமுகமான ஒரு கூட்டணியை வைக்குது. அதனால் திமுக மேலேயும் அழுத்தம் பாஜக கொடுக்க மாட்டேங்குது. எவ்வளோ குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லி விட்டுருந்தார். அவர் பேசுனது அவர் கட்சி சார்ந்து பேசியிருக்கார். அவர் சொன்னதில் 100க்கு 100 உண்மை தான். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் வச்சுருக்காரு. அண்ணா ஆரம்பித்த கட்சியை இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வச்சுருக்கிறாரு. இது எல்லாமே சரி தான். ஆனால் அதை எப்படி விமர்சனம் பண்ணணும்? நாங்கள் தனியாக கட்சியை ஆரம்பிக்கணும், நாங்கள் ஏற்கனவே இருக்கிற கட்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசினா அது நல்லது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, திடீர்னு நயினா நாகேந்திரன் என்ன டென்ஷனில் இருந்தாருன்னே தெரியல. திரிஷா மேலே அவருக்கு என்ன கோவம்னே தெரியல. திடீர்னு அவர் பாட்டுக்கு என்ன சொல்கிறாரு, பாவங்க அவர் அனுபவமே இல்லை விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. விஜய்க்கு அனுபவம் இல்லை, சரி. அவர் வீட்டிலேருந்து வெளியே வரணும். சரி, யார் வீட்டிலேருந்து வெளியே வரணும்? திரிஷா வீட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேச்சில் பார்க்கப்படுது. விஜய் வீட்டிலேருந்து வெளியே வரணும், மக்களை சந்திக்கணும், செய்தியாளர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது தப்பு கிடையாது. ஆனால் அவர் வீட்டிலேருந்து வெளியே வரணும், யார் வீட்டிலேருந்து? திரிஷா வீட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது விஜயை அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு திரிஷாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிறாரு. அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாயிருச்சு. இந்த மாதிரி கருத்துக்களை நயினா நாகேந்திரன் பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. நயினா நாகேந்திரன் நம்ம இப்படியெல்லாம் பேச மாட்டார் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. சரி, இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கண்டிப்பாக வரும்ல. சினிமா சைடுலேருந்து வராது. சினிமா சைடுலேருந்து எப்படி பேசுவாங்க? அதனால் அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா திமுக சைடு எதிர்கட்சிங்க திமுக, அதிமுக, பாஜக பிடிக்காத கட்சியை அவங்க கண்டிப்பாக பேசுவாங்கள்ல. அப்போ திமுக தமிழிசை தங்கப்பாண்டியன் அவங்கெல்லாம் அவங்க சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய மாநில தலைவர், கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு கருத்தை சொல்கிற போது பொதுவெளியில் ஒரு பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அதுவும் ஒரு நடிகை, அவங்களுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணும். அந்த மரியாதையை அவர் கொடுத்துருக்கிறாரா? ஒரு கண்ணியத்தோடு பேசணுங்கிற ஒரு எண்ணம் கூட ஒரு மாநில தலைவருக்கு இல்லையா? அநாகரிகமாக பேசியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரால பக்கத்தில் போட்டிருக்காங்க. பாஜகவில் இப்போது நிறைய நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. திரிஷாவோட பழகுனவங்க தான் அவங்களாம். அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ திமுகவில் இருக்கிற சிவாஜி கிருஷ்ணன் இருக்கார்ல, கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆண்டு சிறை, 30,000 அபராதம் இதெல்லாம் விதிச்சிருக்கிறாங்க.
சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி ஒரு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இப்படி பேசுறது ஏத்துக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு. அவங்க வந்து கனிமொழி, அவங்களும் சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்காங்க. ஒருத்தங்க அரசியல்ல ஈடுபட்டிருக்காங்க. அது ஆண், பெண் விமர்சனங்கள் தனிப்பட்ட முறையில வைக்கிறது ரொம்ப தப்பு. பெண்கள குறிப்பா குறி வச்சு சம்மந்தம் இல்லாம பெண்கள சம்மந்தம் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத பெண் திரிஷா. அவங்க நடிகை. நடிகை விஜயோட சேர்ந்து நடிச்சிருக்கலாம். அதுக்காக தனிப்பட்ட முறையில் அவங்கள தாக்கி பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏற்றுக்கவே முடியாது. அது அசிங்கமாக இருக்குது. நயினா நாகேந்திரனோட இந்த செயல்பாடுகள் மிக மிக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பாஜகவில் இருக்கிற பெண் தலைவர்கள் ஏன் நயினா நாகேந்திரனை இந்த மாதிரி பேசுனதை கண்டிக்கலை. டங் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. இது போய் ஒரு பெரிய விஷயமா, நீங்களாம் பேசலையா, நீங்களாம் இப்போ இது பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நயினா நாகேந்திரன் பேசி வேற யார் பேசினாலுமே அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. நயினா நாகேந்திரன் பேசினாரு. ஏன்னா நயினா நாகேந்திரன் மேலே எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அவர் வந்து பெண்கள்கிட்ட கண்ணியமாக தான் பேசுவார், கண்ணியமாக தான் விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ த திருமாவளவன் என்ன பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இருந்தது. இதில் என்னங்க நான் கருத்து சொல்லிக்கிட்டு நான் என்ன கருத்து சொல்ல போகிறேன், அவர் என்னத்தை இது பண்ண போகிறோம், கருத்து சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் இப்படி பேசுகிறது சரியா அப்படின்னு அவரே தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுனா நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கார்ல தாவேகால செங்கோட்டையன், அவர் சும்மா வெகுண்டு எழுந்துட்டார். அவர் இந்த அதுவும் குறிப்பாக நயினா நாகேந்திரன் மேலெல்லாம் ரொம்ப கோவத்தில் தான் இருக்கிறாரு. நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் திட்டம் போட்டு தான் செங்கோட்டையனை அதிமுகவில் வந்து விரட்டினது. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோவத்துல எல்லாம் இருந்தார். இப்போ இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் திரிஷாவை பற்றி நயினா நாகேந்திரன் விஜயோட சம்மந்தப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னோன்னு அவர் டென்ஷன் ஆகிட்டார். பாஜகலாம் ஒரு கட்சியாங்க அப்படின்ட்டார். ஆமாம், உண்மையிலே. ஏன்னா பாஜகவை நம்பினார். பாஜக வந்து அதிமுகவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவரையும் ஓபிஎஸ்ஸையும் நடுத்தரில் நிப்பாட்டிட்டாங்க. பார்த்தாரு இனிமேல் பாஜக நம்பி பிரயோஜனம் கிடையாது, ஓபிஎஸ் வேணால் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம எஸ்கேப் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆனார். எஸ்கேப் ஆகி டக்குன்னு போய் என்ன செஞ்சிட்டாரு, தாவேகால சேர்ந்துட்டார். சேர்ந்த கட்சியில் இருக்கிற தலைவரையும் திரிஷாவையும் சம்மந்தப்படுத்தி பேசினா என்ன பண்ண முடியும்? நயினா நாகேந்திரலாம் ஒரு ஆளாங்க அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து ஒரு பேட்டியை ஒன்று கொடுத்து விட்டுருக்காரு. அவர் பேட்டியை தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பரபரப்பாக தாவேகாவினர் வந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், கட்சியில் கண்டிப்பாக கேட்க தானே செய்வாங்க. கட்சி தலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி தான் இருக்கணும். அதை வந்து எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து தாக்கி பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. இவருக்கு வந்து இப்போ நாஞ்சில் சம்பத் இருக்கார். இப்போ அவரும் தாவேகாவில் பரப்புரை செய்தியாளர் தான், செயலாளர் தான் அவரும் பேசியிருக்கிறாரு. அரசியல் நாகரிகம், கண்ணியம், மேடை பேச்சு இல்லை வந்து பொதுவெளியில் பேசும்போது ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கணும். அந்த கண்ணியத்தோடு பேசணும். அந்த கண்ணியம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். இவர் நாஞ்சில் சம்பத்து பேசினாலும் எல்லாமே கண்ணியத்தோடு பேசியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம போய் பரிசீலனைக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. நாஞ்சில் சம்பத்தும் அப்படி தான் பேசக்கூடிய நபர் தான். அவர் ஏகப்பட்ட நக்கல், கிண்டல், கேலி இதோட பேசுவார். நயினா நாகேந்திரன் என்றைக்கோ ஒரு நாள் இப்படி பேசிட்டாரு, பேசுனதுக்கு இப்படி ஐயா வறுத்தெடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். நாஞ்சில் சம்பத்தெல்லாம் அட்வைஸ் பண்ண விட்றீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாரு, 4 கோடி ரூபா மாட்டிக்கிச்சு அவர் பணம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதே போல் கடந்த தேர்தலில் கட்டப்பையில் பணத்தை தூக்கிக்கிட்டு அலைஞ்சார். ஊர் ஊராக போய் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஊர் மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதையோ ஒன்று விமர்சனம் பண்ணணும். அவர் தோற்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் தாவேகா தான் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து தாவேகா விமர்சனம் பண்ணுறேன், தாவேகா தலைவரை விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெண்களோட தொடர்புப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி பேசுகிறது அவருக்கு வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். இவங்க எல்லாருமே பேசினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாஜகவை பிடிக்காதவங்க. சரி, என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க ஒரு பேச்சு பேசினாங்களே. ஏற்கனவே டிடிவி தினகரன் என்ன சொன்னார், நயினா நாகேந்திரன் செயல்பாடுகள்னால பாஜகவோட என்டிஏ கூட்டணி உடையுது, நானும் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னார். இப்போது நயினா நாகேந்திரன் இது போல் ஒரு விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. அதுக்கு டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்துருக்கலாம். ஏன் வந்து இவர் வந்து நயினா நாகேந்திரன் பொதுவெளியில் இப்படி பேசக்கூடிய நபரே இல்லை, என்னாச்சு திடீர்னு அவருக்கு? நான் அந்த வீடியோ பார்க்கல. ஆனால் எல்லாருமே கேட்குறது நீங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி பொதுவெளியில் இருக்கிற பெண்களை வந்து பேசுகிறது, அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி பேசுகிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னார். இது வந்து தமிழக அரசியல்லே வந்து இது
அவமரியாதையாக கருதப்படக்கூடியது, மரியாதைக்கு உரியதில் கிடையாது. பாஜக அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது. இது ஏன் நயினா நாகேந்திரன் தெரியாதா? ஒரு மாநில தலைவராக இருக்கிறவருக்கு தெரியாதா? இது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். அந்த கருத்தை வந்து பொதுவெளியில் பகிரங்கமாக சொல்லும்போது இது நயினா நாகேந்திரனோட தனிப்பட்ட கருத்தாகவே வந்து எடுத்துக்க முடியாது. இது பாஜகவோட கருத்தாக தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எரியிற நெருப்பில் அவரும் கொஞ்சம் அப்படியே ஒரு டப்பா நெய்யை தூக்கி ஊற்றி விட்டார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பல்வேறு தரப்பினரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நயினா நாகேந்திரனுக்கு எதிராக அப்படியே கொந்தளித்து கோவப்பட்டு விமர்சனங்களை கடுமையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் பேசிட்டார் அப்படின்னா பயங்கரமாக பாஜகலேருந்து குரல்லாம் வரும். யார்கிட்ட இருந்து? மத்திய இணையமைச்சர் எல்முருகன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், இவங்கள்ட்ட இருந்தாலும் பயங்கரமான குரல்கள்லாம் வரும். ஏன் இப்போ வந்து சைலண்ட்டாக இருக்காங்க? இவங்க மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இப்படி பேசியிருக்காரு, இப்படி பேசினது தப்புங்க அப்படின்னு சொல்லி ஏன் பொதுவெளியில் பேசலை? பேச முடியாது, பேச மாட்டாங்க. இவங்க கட்சிக்குள்ளேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா இவங்கள வந்து பெருசாக யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நயினா நாகேந்திரன் ஒரு டங் ஸ்லிப்பாக தாங்க பேசியிருப்பார். அவர் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிருப்பார். அதுக்கு இப்படி போட்டே வரப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி பாஜக தரப்புலையும் சொல்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையன் பேசின அந்த ஒரு விஷயம் மட்டுமே பார்த்திங்கன்னா பாஜகலாம் ஒரு கட்சியா, நயினா நாகேந்திரன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அவர் பேசின அந்த விஷயங்களை மட்டுமே சமூக வலைதளங்களை எடுத்து தாவேகாரனர் வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வைரலாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கருத்தை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.